சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை அமாவாசை திதி இரவு 1:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் பகல் 10:12 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 10:12 வரை, அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தை அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த நாளன்று அவசியம் முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும். கண்டிப்பா முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு இந்த காகத்திற்கு உணவருந்து விட்டுத்தான் நாம் உணவருந்த வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:59 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:43 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:34 முதல் 5:59 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:19 முதல் 1:44 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:09 முதல் மாலை 4:34 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது இந்த சமீபத்துல இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்தது இல்லையா. நிறைய அந்த நியூ இயர் பார்ட்டி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், நட்புறவுகள் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம். இதுல ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்ததை நம்ம பேப்பர்ல படிக்கும் பொழுது ஒரு கதையானது நினைவிற்கு வந்தது. அதாவது ஒரு சாக்ரட்டிஸ், நம்ம கிரேக்க தத்துவ ஞானியை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா. சாக்ரட்டிஸினுடைய கதைகள்லாம் நமக்கு தெரியும். அந்த சாக்ரட்டிஸ் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வானது நினைவிற்கு வருகிறது. அதாவது நட்புன்னா எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லி இருப்பார். இந்த மாதிரி சாக்ரட்டிஸ் ஒரு தடவை இந்த ஒரு ஃபங்க்ஷன், நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் தான் எடுத்துப்போமே, அந்த செலிப்ரேஷன்ஸ்க்கு போயிருக்கார். அங்க போய் பங்கு பெறுகிறார். எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க சுத்தி நிறைய பேர் இருப்பா இல்லையா. ஒரு தத்துவ ஞானி, மிகப்பெரிய ஒரு ஞானி வந்திருக்காரு போது வம்பிழுக்கிறதுக்குள்ளே ஒரு 4-5 பேர் இருப்பா தெரியுமா. அப்போ நீங்க இன்னும் ஒன்றும் பேசவே இல்லையே, உங்களுடைய பேச்சை கேட்பதற்காகத்தான் நாங்களாம் ஆவலோட இருக்கோம், நீங்க ஏதாவது புதுசா சொல்லுவீங்களேங்கிற மாதிரி அவரை கேலி பண்றதுக்குன்னே தான் அவங்க கேட்கிறாங்கிறது அவருக்கு புரியுது. இருந்தாலும் நான் அவசியம் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடய அவர் சொன்னாராம். இன்னைக்கு நான் ஒரு கருத்தினை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டேபிள காமிச்சாராம். அந்த டேபிள்ல இருவர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த 2 பேரையும் காமிச்சு சொன்னாரா, இவர்கள் இருவரும் இன்றுதான் புதிய நண்பர்களாக ஆகி இருக்கிறார்கள். இன்னைக்குதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்திருக்குது. நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் இதே செலிப்ரேஷன்ஸ் வரும் பொழுது இவர்கள் இருவரும் கண்டிப்பாக பிரிந்திருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் நட்பு பாராட்ட மாட்டார்கள், இது போக பரஸ்பரம் கடுமையான மன உளைச்சலிலே இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாராம். இது சொன்ன உடனேயே நிறைய பேர் சொன்னாரா, நீங்க என்ன இப்ப தத்துவம் சொல்றதை விட்டுட்டு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா, நீங்க என்ன ஜோசியக்காரர் ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்களா. இவர் எதையுமே காதுல வாங்காம போயிட்டாராம். அவங்க 2 பேரையும் இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் போயாச்சு, இவரும் போயாச்சு. மறுபடியும் அடுத்த வருடம் என்பது வந்தது. அதே நாள் அதே மாதிரி செலிப்ரேஷன்ஸ், இவரும் போயிருக்காரு. அங்க என்ன ஆச்சரியம், இவர் போவதற்கு முன்னாடியே அந்த நண்பர்கள் எல்லாம் எல்லாரும் வந்துட்டா.
அங்க இவங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் சாக்ரட்டிஸ் சொன்ன அந்த 2 நபர்களுமே பார்த்தா அந்த நாளிலே தனித்தனி டேபிள்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா, 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு தான் உட்காந்து இருந்தாங்களா, நட்புங்கிறது இல்ல, கடுமையான மன உளைச்சல்ல வேற இருந்தாங்களாம். இத பார்த்த உடனே உங்களுக்குலாம் ஆச்சரியம். எப்படி சாக்ரட்டிஸ் இத 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாராம். அவரும் வந்துட்டாரு. அவர் வந்த உடனே எல்லாரும் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஹீரோ அவர்தான். அவரை சூழ்ந்துட்டு நீங்க எப்படி 1 வருஷம் முன்னாடியே கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், இதுல ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் இல்ல. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் வந்திருந்தப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறத கேட்டேன். அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளேயே வரா. எதன் மூலமாக அவருடைய நட்பு என்பது வந்ததுன்னு சொல்லி பார்த்தா அவங்க பேசுறதை நான் ஒட்டு கேட்டுக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இவர் யாரோ ஒருவர் மேல் ஒரு கடுமையான மன உளைச்சலில இருந்திருக்கிறார். முதலாமவர் பார்த்தோம்னா யார் மேலேயோ ரொம்ப ஒரு கோபத்துல இருந்திருக்கார். அந்த கோபத்தை எல்லாம் இவர்கிட்ட கொட்டி இருக்கார் பக்கத்துல புதுசா திறந்தோடனே. அவரும் பார்த்தோம்னா அவருக்கு வேற யார் மேலேயோ ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, யாரோ என்னை ஏமாத்திட்டாங்கிற மாதிரி வெறுப்பு. அவர் இதை சொன்னாராம், இது என்ன பெரிய விஷயம், நானும் தான் இப்படிதான் ஏமாந்து போனேன், நான் ஒருத்தனை ரொம்ப நம்பி இருந்தேன், அவன் ரொம்ப மோசம் பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற மாதிரி அவனும் வேறு யாரோ ஒருவர் மேல் இந்த வெறுப்பை கொட்டினானாம். இவரும் வெறுப்பை கொட்டுகிறார், அவரும் வெறுப்பை கொட்டுகிறார். 2 பேரும் அந்த யார் மேலேயோ இந்த வெறுப்பின் காரணமாகத்தான் இவர்களுக்குள்ளாக ஒரு நட்புறவு என்பது வந்திருக்கிறதே தவிர ஒரு ஆழமான நட்பு என்பது இவர்களுக்குள்ளாக வரவில்லை. சரி, நிச்சயமாக இவர்கள் அந்த மாதிரி வேற யார் மேலேயோ இருக்கிற கோபம், சரி அதை இங்க கொட்டும் பொழுது அது இவர்களுக்குள்ளாக ஒரு நட்புறவை உருவாக்கி இருக்கிறது. இந்த நட்பு நிச்சயமாக நீண்ட நாட்களுக்கு நீடித்து இருக்காது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். உண்மைதானே? நட்புங்கிறது எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிந்து கொள்கிற தன்மைங்கிறது இருக்கணும். பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு ஆழமான ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கின்ற மனப்பான்மை என்பதுதான் இருக்க வேண்டுமே தவிர தனக்கு யார் மேலேயோ ஒரு வெறுப்பு, இவருக்கு யார் மேலேயோ ஒரு வெறுப்பு, அதனால 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு சொன்னா அந்த நட்பு என்பது நீண்ட நாட்கள் நீடித்து இருக்காது தானே. இந்த கதையை கேட்ட உடனே நீங்க இதை அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. அடியேன் சத்தியமாக அரசியலை பேசவில்லை. இது எலெக்ஷன் டைம் வேற, நிறைய கூட்டணிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பா. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அடியேன் பொறுப்பு அல்ல. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.